வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா. நைட்டு இட்லி இருந்துச்சு, அதை உப்புமா பண்ணலான்னுட்டு. நைட்டு இட்லியை இப்படி உதுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுருக்கேன், கடுகு போட்டுக்கணும் கொஞ்சமாக. கொஞ்சம் உளுந்தா பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சீரகம். அடுத்ததான் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இட்லியில் ஆல்ரெடி சால்ட்டு உப்பு போட்டு தான் நம்ம இட்லி செய்வோம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கி வரணும். அடுத்ததாக கொத்தமல்லி இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குவோங்க. அவ்வளோதான், இட்லி போட்டு தாளித்து விட்டுறணும். இட்லி சில்லுன்னு இருக்கும், அதை நம்ம சூடு ஏறுற வரையும் திருப்பி விட்டுக்குன்னா இட்லி உப்புமா ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த டிஃபனு. இட்லி போட்டு இப்படி தாளித்து விட்டுக்கணும். நல்லா திருப்பி விட்டுக்கணும். நைட்டு இட்லின்றதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். தண்ணி தெளித்து நல்லா திருப்பி விட்டுக்கணும்னா உப்புமா நல்லா சூடாயிடும். அவ்வளோதாங்க. இப்படி தாளித்து விட்டுக்கனாக்கா இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம நைட்டுது ஏதாவது இட்லி எல்லாம் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் எங்களது காலையில் டிஃபனு.